ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினோட மொத்த குடும்பத்தையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கான். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா எதையோ ஒன்று துணியை போட்டு மூடி வச்சுருக்கான். அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் பூவை போட்டுக்கிட்டே அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து கல்யாணம் நடக்க போகுது, ஆசீர்வாதம் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினியும் நீ நினைக்கிறது எப்போவும் நடக்காது, எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஓம்கார் நிச்சயம் இந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உடனே அந்த பையலும் சொல்கிறான், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ அந்த ஓம்கார் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை பொருட்கள்லாம் நீ வர வழியில் விட்டுட்டு வந்த அப்படின்னா உன்னை தேடி வருவான்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படியே அவன் வந்தாலும் அவனை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அடுத்த நிமிஷமே பார்த்தா நம்ம ஓம்காரை தான் காட்டுறாங்க. அவனுமே அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனோட அடியால் வந்து ஒரு ஆணிக்கட்டையை நடுவில் போடுறான் ரோட்டில். அதில் கார் விட்டு ஏற்றி ஒரு மரத்தில் போயிட்டு மோதிருது. நம்ம ஓம்காரும் அப்படியே மயங்கிட்டான். இங்கே இவ்வளோ சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஓம்காரை சாகடிக்க மாட்டேன்னு. ஏன்னா நீ அவரை சாகடிச்ச அப்படின்னா அப்புறம் எப்படி நீ அவரை பழி வாங்குவ, அதனால் நீ கண்டிப்பாக அதை செய்ய மாட்டே அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சொன்னியே. நான் அவனை கொல்ல போகிறது கிடையாது. அப்படி நான் கொல்லணும்னு நினச்சேன்னா எப்போ அவனை கொண்டிருப்பேன். எனக்கு அவனை பழி வாங்கணும். நீ வேதனைப்படுறத அவன் பார்க்குறது தான் நான் அவனுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே எதையோ ஒன்று மூடி வச்சுருந்தான் இல்லையா, அதை திறந்து காட்டுறான். பார்த்தா அது வந்து கல்யாணத்துக்கான மண்டபம் தான், பட் கூண்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. நீ அந்த ஓம்காரோட கூண்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு என்னோட கூண்டுக்குள்ளே வந்து மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளோ சொல்கிறா, இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை நான் கிடையாது, அதோ அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. அதுவும் அவனை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மாப்பிள்ளை ரொம்ப பழக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முகத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா அது அந்த குந்தன் தான். அண்ணங்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இவ்வளவும் பண்ணியிருக்கான் போல. என் அண்ணன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற நேரத்தில் தானே அந்த ஓம்கார் வந்து என் அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சான். அதனால அவரோட கல்யாணம் நின்று போச்சு. இப்போ அவரோட கல்யாணம் ஓன் கூட நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணை போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட அனுப்பிச்சி வைக்கிறான். அந்த பக்கம் மாப்பிள்ளையுமே அனுப்பிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓம்கார் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறான் அடியாளுக்கு. அவனும் கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா நம்ம ஆளு ஓங்கி ஒரு உதைய விட்டுருப்பான் போல, கீழே போய் விழுகிறான். பின்னாடியே இன்னொருத்தன் வந்துட்டான். அவனையும் போட்டு அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒருத்தவனை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கான், மயிராவை எங்கடா வச்சிருக்கான் அவன் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஒருத்தவன் தலையில் வந்து அடிச்சிடுறான் போல. நம்ம ஆளு மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் வீடியோ கால் பண்ணுறான், இந்த மாதிரி ஓம்கார் சாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவனும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை ரெடி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போது அவள் முடியாதுன்னு தான் சொல்கிறா. மீறிக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. நீ மட்டும் இப்போ ரெடி ஆகலை அப்படின்னா அவனோட மொத்த குடும்பத்தையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் வேறு வழியே இல்லாமல் இவ்வளோ ரெடி ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறா, அந்த பை தான் வந்துட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம ஓம்காரை வீடியோ காலில் காமிச்சிக்கிட்டு இருக்கான். பாத்தியா, ஓம்கார் உன்னை காப்பாற்ற வரப்போகிறது கிடையாது, ஏன்னா இப்போ அவனோட நிலைமையே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இவ அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ண என்னோட ஓம்காரா, ப்ளீஸ் அவரை விட்டுரு, உனக்கு பழி வாங்கணும் அப்படின்னா என்ன எது வேணாலும் செஞ்சுக்கோ, அவரையும் என்னோட குடும்பத்தையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை, நான் அந்த ஓம்காரை பழி வாங்கியே தான் ஆகணும், அதனால உன்னையும் நான் சும்மா விட்டுற போகிறது கிடையாது. சரி வாங்க, நீ கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளையே உட்கார வச்சுக்கிட்டு வலுக்கட்டாயமாக அவளோட கையை பிடிச்சி மாந்திரத்தெல்லாம் வந்து ஐயர் சொல்ல சொல்ல போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவ அழுதுகிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீல என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவனும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீறிக்கிட்டு அவன் வந்து எல்லா சம்பிரதாயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போவோ தடுக்கிறதுக்கு போனால் அவரையுமே அடிச்சு போட்டுடுறாங்க. அப்புறம் போன தடவை மாதிரியே இந்த தடவையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓம்னு சொல்லிட்டு தான் கல்யாணத்துக்கான சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, போன தடவை ஓம்னு சொல்லும் போதா கரெக்டாக நம்ம ஓம்கார் வந்தான். அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம ஹீரோயினி நம்பிக்கையோட ஓம்னு சொல்லிட்டு வாசலை நோக்கி பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனால் இந்த பயலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் கல்யாணத்துக்கான சடங்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 7 தடவை வள வரணும் போல், அதையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக 7ஆவது தடவை வள வர போகிறாங்க. ஸோ கல்யாணமே முடிய போகுது. ஆனாலும் ஓம்கார் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு நெத்தியில் குங்குமத்தை வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இவன் தான் ஹெல்ப் பண்ணுறான். ஏன்னா மாப்பிள்ளைக்கு எதுவுமே சுயநலம்
வயசானவன் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ அதனால் கையை பிடிச்சி அப்படி குங்குமத்தை வைக்க போகும்போது அப்போது ஒரு குரல் கேட்குது, உன்னோட ஹெல்ப் தேவையே இல்லை, என்னோட மனைவிக்கு நானே குங்குமத்தை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவளும் திரும்பி பார்க்குறா. மாப்பிள்ளைக்காரன் முகத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்த நமக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டுப்பா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே உட்காந்து இருக்கிறது நம்ம ஓம்கார். அவனை பார்த்தோன்னே பைபிளில் மறந்து போயிட்டான். இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோ காரில் மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா, அப்போ அந்த அடியாளோட வயிற்றுல கத்தியை வச்சு மிரட்டி தான் வீடியோ காலே பண்ண சொல்லியிருப்பான் போல். ஸோ அப்படி தான் வந்து அந்த அடியாட்கள் மூலமாக இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டான் கரெக்டாக. அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளைக்காரனை ஒரு ஓரமாக போய் ஒளிச்சு வச்சுட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு வந்து மணமேடையில் உட்காந்துருக்கான். ஸோ கல்யாணம் ஆல்மோஸ்ட் வந்து முடியவும் போகுது. குங்குமத்தையுமே வச்சுட்டான் சிரிச்சுக்கிட்டு. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தாலி கட்ட போகிற நேரத்தில் அவன் கையை பிடிச்சி தடுக்கிறான். கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ மட்டும் இப்போ கையை விடலை அப்படின்னா நான் அப்புறம் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கொல்லிக்கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் அந்த பையலும் கையை விட்டுறான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கழுத்தில் தாலியை கட்டி போடுறான். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் மனப்பூர்வமாக திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டு அந்த பையன் கோவப்பட்டுக்கிட்டு அடியாட்கள்லாம் கூப்பிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் 5-6 பேர் சுற்றி வளைச்சி பிடிச்சி வச்சுருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கழுத்தை பிடிச்சி இவன் எரிச்சிக்கிட்டே இருக்கான். எப்படி அவனை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என் அண்ணன் கூட தான் அவன் கல்யாணம் நடந்திருக்கணும், அது எப்படி அவன் கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நேர்னு இந்த பக்கம் நெரிக்கவும் நம்ம ஹீரோக்கு இதை பார்த்துட்டு சமக்கம் வந்துடுது. உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் தூக்கி வீசிவிட்டு அந்த பயலை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மூஞ்சிலே குத்தி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினே பயந்து போய்ட்றான். ஓம்கார் எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், அவனை எப்படியா அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் செத்து போயிட போகிறான், ப்ளீஸ் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு டக்குன்னு நின்றுறான். அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட இவன் மன்னிப்புமே கேட்குறான். உன் அண்ணனுக்கு நடந்தது உண்மையிலே கொடுமையான ஒரு விஷயந்தான், ஆனால் அது நான் தெரிஞ்சு பண்ணலை, அப்போ ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ உன் அண்ணன் நினச்சி கவலைப்படாத, அவனை நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன், அவனுக்கு நான் தேவையான ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் வந்து மன்னிப்பு வரைக்குமே கேட்குறான். ஆனால் அந்த பையன் திருந்தாமல் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்ப அவனோட மூஞ்சில் ஓங்கி குத்துறதுக்காக வரான். கரெக்ட் டைமுக்கு அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அவன்கிட்ட இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், என் அண்ணனை இவன் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான், எங்கன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அவங்க கையோட அண்ணங்காரனை கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. உன் அண்ணனுக்கு எதுவும் ஆகலை, அவர் சேஃபாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனையுமே பிடிச்சிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க போல். அந்த கேப்பில் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா போலீஸ்ட்ட இருக்கிற கன்னை பிடுங்கி நம்ம ஹீரோவை எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினி ஓம்காரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அந்த பையன் நம்ம ஹீரோ பக்கம் இருந்த அந்த கன்னை ஹீரோயினி பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கான். இல்லை வேணாம் அப்படின்னு இவன் சொல்கிறதுக்குள்ளே அந்த பையன் ட்ரிகரை அழுத்திடுறான். கரெக்டாக நம்ம ஹீரோயினி மேலே போயிட்டு குண்டு படப்போகுது அப்படின்னு பார்த்தா இவன் போய் குறுக்க விழுந்து அந்த குண்டை வாங்கிடுறான். நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே குண்டு பட்டுருது. அடுத்த நிமிஷமே கீழே விழுந்துடுறான். இவனும் மயிரா உனக்கு அந்த ஓம்கார் கிடைக்க மாட்டான், அவன் சாக போகிறான், நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகாது, ப்ளீஸ் கண்ணை மட்டும் திறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனும் கண்ணை மூடுற ஸ்டேஜில் இருக்கான் போல். ஆனால் கடைசியாக அவளுக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் உனக்கு நிறையவே கொடுமை பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே அவன் கண்ணை மூடிடுறான். நம்ம ஹீரோயினிக்கும் ஷாக்காக இருக்குது, மொத்த குடும்பத்துக்குமே ஷாக்காக இருக்குது. நம்ம ஓம்காருக்கு என்ன ஆச்சு, அவன் உயிரோட தான் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.